வெல் மிஸ்டர் நிர்மல், நவ் ஐ எம் கன்வின்ஸ். தேங்க் யூ சார். ரெண்டு பேரும் ஒரே அச்சில் வார்த்த மாதிரி இருக்காங்களே. வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ் சார். உன் பேர் என்னம்மா? மஜினா மீனா. ஐயா கொங்கினி வந்துச்சா? என் பேரு மீனா. உன் பேரு? என் பேரு பிரியா சார். உங்களை பத்தி நிர்மல் சொல்லியிருக்காரு. ஷா கொலை வழக்கு சம்பந்தமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க விசாரணைக்கு வரணும். ஓகே சார், எப்ப கூப்பிட்டாலும் வரோம். என்னம்மா மீனா, நீ ஏன் பேசாம இருக்க? நீ வர மாட்டியா? ஐயா வரா வாட்டி விட்டுடுவியாக்கும். என்ன புடிச்சு உள்ள போட்டுற மாட்டா? அப்போ ஏமா தயங்குற? இல்ல பைப்ப விட்டு வரனா சுட்டு குடுப்பியான்னுதான். நீ நிரபராதின்னு நிரூபிக்க உன் செலவுல தான்மா வரணும். நாங்க பணம் எதுவும் தரமாட்டோம். சரி, என்ன பண்றது? நீ பால் சார் வாராத. நீ எனக்கு வேணாம் சாமி. எப்ப கூப்பிடுறியோ அப்ப ஓடியாந்து உழுந்துடுறேன். என்ன? மிஸ்டர் நிர்மல், இவங்களை அழைச்சிட்டு போங்க. தேங்க் யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. பிரியா, மீனா, வாங்க போலாம். அசோக், நீ மாட்டிக்க கூடாதுன்னு என்ன கூட்டிட்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன். வெளியே தெருவு போகாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்க கைதியா இருக்கிறது? என்ன பண்ண சொல்ற ஷீலா? உன்ன மாதிரி இருக்கிற மீனா, பிரியா இவங்கள ஒருத்திய இந்த வழக்குல சம்பந்தப்படுத்திட்டு உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த கோவா விட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிடலாம் தான் நினைச்சேன். பட் அசோக், இப்ப அந்த நிர்மல் அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு உங்க ஆபீசர் கிட்ட நம்ப வச்சுட்டா. அசோக், நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு வருது. ஷீலா, இது எனக்கு புரியாம இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிர்மல் தான். இனியும் அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் வரேன். ஷீலா, இந்த உன் ஃபிளைட் டிக்கெட். பாம்பே டு ஹாங்காங் பை ஏர் இந்தியா. பட் இங்க இருந்து நான் பாம்பேக்கு எப்படி போவேன் அசோக்? அது நீ சொல்லலையே. சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு தூதுக்குழு வந்திருக்கு. அவங்களுக்கு நான் தான் செக்யூரிட்டி ஆபீசர். இதுக்கும் நான் பாம்பே போறதுக்கும் என்ன சம்பந்தம் அசோக்? இருக்கு. அந்த வெளிநாட்டுக்காரங்க கோவாவில இருந்து ரோடு வழியா பாம்பே போறாங்க. அவங்களோட தனியா ஒரு பஸ்ல பத்திரிகைக்காரங்களும் போறாங்க. அவங்கள ஒருத்தியா நீயும் அதே பஸ்ல போற. அதுக்கான ஐடென்டி கார்டை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர். ஐ அம் வெரி ஹாப்பி. பட் நீ ஏன் கூட வரலையா அசோக்? இல்ல ஷீலா, என்னால வர முடியாது. அதுவும் என் தங்கச்சியை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. அவ மட்டும் இல்லைன்னா நான் செஞ்ச குற்றத்துக்காக நான் என்னைக்கோ சரணடைஞ்சிருப்பேன். ஓகே அசோக், ஓகே. நான் எப்போ புறப்படணும்? கரெக்டா 6 மணிக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துரு. நான் போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். ஓகே? அசோக், என்ன அசோக் இப்பதான் புறப்பட்டு போனேன், அதுக்குள்ள வந்துட்டு மூ மூ மூ. அது எல்லாத்தையும் எடுத்து அது உள்ள போடு. போடு. Come on. Get up. Move. Move. don't behave like this. Shut up and get in. Okay, okay. ஏய், மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு காரை ஓட்டு. இல்ல உன் மூளை சிதறிடும். கோ ஸ்ட்ரைட்.
சொன்னது உன்னதானா? அப்போ விஜய கொலை செஞ்சது நீதான் இல்ல? நானேதான். நான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததால இப்போ எனக்கு வைரமும் கிடைச்சது, என் வஞ்சத்தை தீர்த்துக்க நீயும் கிடைச்சிட்ட. சீக்கிரமா போ. இதான் சார் ஷா கடத்திட்டு வந்த வைரங்கள். யூ ஆர் கிரேட். அவசரப்படாதீங்க சார், இன்னும் இருக்கு. கான்ஸ்டபிள், இவர் யார் நிர்மல்? சார், he is பல்ராம். நேபாள மியூசியத்தை சேர்ந்த இந்த வைரங்களை ஷா, பல்ராம், இவங்க கோஷ்டியை சேர்ந்த விஜய், ஜானி, இவங்க 4 பேரும் கூட்டு சேர்ந்து திருடி இருக்காங்க. Then what happened to Johnny? ஜானி இங்கதான் எங்கேயோ இருக்கான் சார். அவனை கொண்டு வரது கஷ்டம் இல்ல. ஓ, வைரங்களை இவங்கிட்ட இருந்து தான் கைப்பற்றினீங்களா? நோ சார். கான்ஸ்டபிள், சார், இவதான் ஷீலா. ஷீலா? மை காட், மீனா பிரியா மாதிரி இவ்வளவு இருக்காளே. Who is she? சார், ஷா கிட்ட வைரங்களை திருநதும் இந்த ஷீலா தான். விஜயை கொலை செஞ்சதும் இவதான். இவ்வளவு மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினால மீனாவும் பிரியாவும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க இல்ல? ஆமா நிர்மல், ஷாவை கொன்னதும் இவதானா? இல்ல சார், ஷாவை கொலை செஞ்சது, ஐ எம் சாரி டு சே திஸ், மிஸ்டர் ஜி அசோக் குமார். வாட்? அசோக் குமார் ஒரு கிரிமினலா? அன்பார்ச்சுனேட்லி எஸ் சார். ஷா வச்சிருந்த வைரத்தை திருட போனவர் ஷீலா, தன்னுடைய தங்கச்சியை கற்பழிச்ச ஷாவை பழிவாங்க போனவர் அசோக். 2 பேரும் ஷா ரூம்ல சந்திச்சாங்க. இதெல்லாம் ஷீலா தான் என்கிட்ட சொன்ன சார். ஷீலா, நிர்மல் சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற? Excuse me, can I have a cigarette? Sure. Oh, thank you. Sir, Mr. Nirmal is right. எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு இல்லையா சார்? Like this. என்னோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். எங்கேயோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து கடைசியில இந்த கோவாவுக்கு வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. பட் இப்ப இந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. That's all. ஓகே கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை கொண்டு போய் லாக்கப்ல வைங்க. மிஸ்டர் நிர்மல், நவ் என்ன சார், எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன இருக்கு? இல்ல மிஸ்டர் நிர்மல், இனிமேதான் எல்லாமே இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஒரு தூதுக்குழுவுக்கு இன்ஸ்பெக்டர் அசோக பாதுகாப்பு அதிகாரியா அனுப்பியிருக்கேன். My God. மிஸ்டர் நிர்மல், நாம உடனே போய் அவரை அரெஸ்ட் பண்ணோம். நோ டைம் டு லூஸ். எஸ் சார். கம் ஆன், ஹரி அப். हेलो, அங்க இன்ஸ்பெக்டர் அசோக் குமார் இருக்காருங்களா? साहब, आपका फोन आया. यस यस, इंस्पेक्टर अशोक स्पीकिंग. சார், நான் தான் கான்ஸ்டபிள் பிரசாத் பேசுறேன் சார். நீங்க ஷாவை கொலை பண்ணிட்டதா
நிர்மல்குமார் வந்து ஐயா கிட்ட சொல்லிட்டாரு, உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க சார். ஓ, இங்க வராங்களா? அது மட்டும் இல்ல சார், பல்ராம்ங்கிற வரையும் ஷீலாங்கிற வரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க போனை வச்சிடுங்க. ஜானி, பயப்படாது. இப்ப நான் உன் ஃப்ரெண்டு பல்ராம் அரெஸ்ட் பண்ணேன். என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? டோன்ட் வரி, நான் சொல்ற மாதிரி கேளு. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். உங்களை ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர சொல்லி டிஎஸ்பி ஃபோன் பண்ணிருக்காரு. ஆட சார். வெயிட், துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு போங்க. உங்களுக்கு பதில் வேற கான்ஸ்டபிள்ஸ் வராங்க, அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே ஓகே ரைட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய அரசாங்க விருந்தினர்களுக்காக மிஸ் பிரியா அண்ட் பார்ட்டி உண்மை காதல்ங்கிற ஒரு புதுமையான நடன நிகழ்ச்சியை அரங்கிட்டு போறாங்க. கண்ணெதிரில் அழைக்கையில் பெண்ணழகும் கூட வருமோ? அன்பு சித்திரம் பக்கம் வந்ததும் மன்னனுடல் உயிர் பெற்று மங்கையுனை கட்டிக்கொண்டரோ?
கட்டழகும் மெட்டழகும் கிட்ட வர பட்டு கிளி வட்டமிடுமோ அந்தரத்தில் வந்தவனை சுந்தரத்து வாலிபனை மந்திரத்தில் கட்டிவிடுமோ துன்பமே ஓடிப்போ இன்பமே தேடி வா துன்பமே ஓடிப்போ இன்பமே தேடி வா முத்தமிட சத்தமிட மொட்டுவிட கட்டுவிட நெஞ்சமேனும் மஞ்சமில்லையோ துன்பமே ஓடிப்போ இன்பமே தேடி வா துன்பமே ஓடிப்போ இன்பமே தேடி வா All you people, move out! Just move! Move, I say! Move! Hey, what's going on down here? Just keep quiet or I blow your head off. ஜானி போலீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீ இவங்களை பாத்துக்கோ